முதல்ல இவங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு அநியாயம் அப்படின்னே சொல்லலாங்க. இவங்க பிறக்கும் போது பெண் குழந்தை பிறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சிருக்காங்க. என்னுடைய கனவையும் என்னுடைய அப்பாவுடைய கனவையும் சேர்த்து எனக்கு பிறக்கக்கூடிய அந்த மகன் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் செஞ்சுக்கிறாரு. இப்படி இருக்கும் போதுதான் தபஸ்யா அவர்கள் பிறக்கிறாங்க. அவ்வளோ கேலி கிண்டல்கள் அவங்கள பண்ணியிருந்தாலுமே எல்லாத்தையுமே தாண்டி உடைச்சி வந்துட்டு இந்த தங்க பதக்கத்தை இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ரெட் நோட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீ ஒரு பெண் குழந்தை தானே, உன்னால இப்படி பெருசா என்ன சாதிச்சிட முடியும்? இல்ல இந்த சில சொந்தக்காரங்க இருப்பாங்க, எப்பா உனக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு, நீ என்ன பண்ணுவ, எவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேலி கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பல கேலி கிண்டல்களை தாண்டி இன்னைக்கு ரொம்ப முக்கியமா இந்தியாவுக்கு ஒரு தங்க பதக்கத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதாவது U20 ரெஸ்லர்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 2025 ஜூனியர் கேட்டகரியில தபஸ்யா கிரஹலாவத் இவங்க இந்தியாவுக்கு முதல் தங்கத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ கேலி கிண்டல்கள் அவங்கள பண்ணியிருந்தாலுமே எல்லாத்தையுமே தாண்டி உடைச்சி வந்துட்டு இந்த தங்க பதக்கத்தை இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படி என்னப்பா அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஜென்ரலாகவே நீங்கள் ஒரு 10 to 6 ஜாப் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருங்க, இல்லை மேபி நீங்கள் மீடியா சினிமாக்குள்ளே இருக்க ஒரு பெண்ணாக இருக்கலாம், இல்லை மேபி நீங்கள் ஒரு ஸ்போர்ட் பர்சனாக இருக்கலாம், பாலிடிக்ஸ்குள்ளே இருக்கலாம், எல்லா பெண்களுக்கு பின்னாடியும் கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி அப்படிங்கிறது அவங்க லைஃப்பில் இருக்கும். அதே மாதிரி தான் இவங்களோட லைஃப்லையுமே ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று இருக்குது. முதல்ல இவங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு அநியாயம் அப்படின்னே சொல்லலாங்க. இவங்க பிறக்கும் போது எல்லாரும் அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே என்ன சொன்னாங்களாம், ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சிருக்காங்க. பட் அது எல்லாத்தையுமே தாண்டி இன்னொரு பக்கம் இவங்க ஒரு ரெஸ்லர் சாம்பியன் அண்ட் இவங்களுடைய அப்பாவும் சரி இவங்களுடைய தாத்தாவும் சரி எல்லாருமே ரெஸ்லர்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது தன்னுடைய தாத்தாவுடைய கனவை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தபஸ்யாவுடைய அப்பா பயங்கரமாக போராடுறாரு. பட் அவரால் முடியல. இப்போ அவங்க அப்பாவுடைய கனவை இன்னைக்கு மகளான தபஸ்யா அவர்கள் நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய வயசு 19 தான். ஹரியானால இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இவங்களுடைய அப்பா ரமேஷ் அவர்கள். ஸோ இவங்களுக்கு அவங்களுடைய அப்பாவை பார்த்துட்டு, அதாவது தபஸ்யா அவங்களுடைய தாத்தா ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்லர், நிறைய போட்டிகள் எல்லாம் கலந்துருக்காங்க. பட் அந்த சாம்பியன்ஷிப்லாம் அவங்களால வின் பண்ண முடியல. ஸோ அவங்களுடைய பையன் அந்த ரமேஷ் இருக்காரு இல்லையா, ஸோ அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய அப்பாவுடைய கனவை கையில் எடுத்துட்டு தானும் ஒரு ரெஸ்லர் ஆகணும்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாவுடைய பாதையை பின்பற்றாரு. அவருமே அந்த ஸ்கூல் டைம் எல்லாம் படிக்கும் போதெல்லாம் நிறைய அந்த மேட்சஸ்லாம் ரெஸ்லிங் மேட்சஸ்லாம் கலந்துக்கிறாரு. அப்படி ஒரு மேட்ச்ல அவர் கலந்துக்கும் போது எதிர்பாராத விதமா அவருக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி அப்படிங்கிறது ஏற்படுது. அதாவது அவருடைய முழங்காலையும் குடல் பகுதியிலுமே ஏற்படக்கூடிய அந்த ஒரு மேஜர் இன்ஜுரி காரணமாக இனிமேல் உங்களால ரெஸ்லிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்லிடுறாங்க. தன்னுடைய கனவும் தன்னுடைய அப்பாவுடைய கனவும் ரெண்டுமே பயங்கரமா செதஞ்சு போயிடுது. ரொம்ப உடஞ்சு போய் உட்காந்துடுறாரு. ஏன்னா இதுக்கப்புறம் அவரால் ரெஸ்லிங் அப்படிங்கிறது பண்ண முடியாது இல்லையா. அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, என் அப்பாவுடைய கனவை என்னால் நிறைவேற்ற முடியல, ஆனால் என்னுடைய கனவையும் என்னுடைய அப்பாவுடைய கனவையும் சேர்த்து எனக்கு பிறக்கக்கூடிய அந்த மகன் கண்டிப்பாக எங்கள் 2 பேருடைய கனவையுமே நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் செஞ்சுக்கிறாரு. திருமணம் செஞ்சு முடிஞ்ச உடனே 2006 அவருக்கு குழந்தையும் பிறக்குது. ஸோ அப்படி பிறக்கும் போது கண்டிப்பாக அது மகனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும் போதுதான் தபஸ்யா அவர்கள் பிறக்கிறாங்க. பிறந்ததும் மற்றவங்களை விடுங்க, அந்த ஃபேமிலி எல்லாம் விடுங்க, அவருக்கே ஒரு மிகப்பெரிய டிஸப்பாயின்மெண்ட். ஏன்னா அவ்வளோ கனவு வச்சிருந்தாரு, மகன் பிறப்பாங்க, அவங்கள ஒரு ரெஸ்லர் சாம்பியன் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பொண்ணு பிறந்துட்டாங்க. மிகப்பெரிய டிஸப்பாயின்மெண்ட். இதையெல்லாம் தாண்டி ஊர்ப்புறங்களாக இருக்கட்டும், இல்லை இந்த இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சில நகர்ப்புறங்களாக இருக்கட்டும், இன்னுமே சில சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பெண் குழந்தை பிறந்துட்டா நீ கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், நிறைய செலவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸ் எல்லாம் இனிமே நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த சொந்தக்காரங்க பேசுறது, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பேசுறதெல்லாம் அவங்களால கேட்க முடியல. அப்போதான் அவர் ஒரு முடிவு பண்ணுறாரு,
ஏன் எனக்கு பையன் பிறக்கலாம் என்ன, ஏன் என் பொண்ணை வந்து என்னால் ஒரு ரெஸ்லிங் சாம்பியன் ஆக்க முடியாதா அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணுறாரு. அங்கே அவர் எடுத்த டெசிஷன் தான் இன்னைக்கு இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்பியனாக மாறி இருக்காங்க. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முதல்ல இவங்களுக்கு கேட்கணும் இல்லையா, தபஸ்யா அவர்களுக்குமே வந்து ரெஸ்லிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஆனால் அவங்களுக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லையா. சூப்பராக படிப்பாங்களா தபஸ்யா அவர்கள், அவங்களுக்கு வந்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களோட மிகப்பெரிய லட்சியமாக இருந்தது. பட் இருந்தாலும் அப்பாவுடைய தாத்தாவுடைய கனவை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக ரெஸ்லிங்கில் வந்து ஈடுபடுறாங்க. இவங்க வந்து சின்ன வயசில் இருக்கும் போதே அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அகாடமியில் வந்து தபஸ்யாவுடைய அப்பா அவர்கள் வந்து கொண்டு போய் அவங்களை சேர்க்குறாங்க. ஆனால் மிகப்பெரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து கிளம்புது. அந்த ஊராக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், இவ்வளவு என் தபஸ்யாவுடைய தாத்தா அவரே ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்லர், அவருமே என்ன சொல்கிறாருன்னா, அங்கே வந்து நீ சேர்க்கக்கூடாது, ஏன்னா அவ்வளோ ஃபுல்லாக பசங்க தான் இருப்பாங்க, இவங்க மட்டும்தான் அங்கே ஒரே ஒரு பொண்ணு. அப்படி இருக்கும் போது அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த கிராமப்புறங்கள்லாம் இருக்கும் போது நிறைய கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி தான் இவங்களுக்குமே நடந்திருக்கு. பட் இருந்தாலும் தபஸ்யா அவர்களும் சரி, அவங்களுடைய அப்பா அவர்களும் சரி, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க, பயங்கரமாக ட்ரெயின் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து அவ்வளோ ட்ரைனிங்ஸ் எல்லாம் தாண்டி தபஸ்யா அவர்கள் அவங்களுடைய 10வது வயதில் வந்து இந்த ஸ்கூல் லெவலில் நடக்கக்கூடிய இந்த நேஷனல் லீக் மேட்சஸ், ரெஸ்லிங் லீக் மேட்சஸில் வந்து முதல் கப்பை வந்து வின் பண்ணுறாங்க. அவங்க வாங்கின இந்த முதல் கப்பை எல்லா விஷயத்தையும் மாற்றிடுச்சுங்க. அவங்களுடைய ஃபேமிலியாக இருக்கட்டும், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களா இருக்கட்டும், இவ்வளவு ஏன் வேணான்னு சொன்னால் அவங்களுடைய தாத்தாவே வந்து உன்னோட அடுத்த ஒரு கோல் அப்படிங்கிறது வந்து நீ ஒரு வேர்ல்ட் சாம்பியனாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கள பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ட் அவங்களுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இப்போ கூட இந்த U20 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், ஸோ இந்த டைமில் அவங்க வந்து டெல்லியில் ஒரு கேம்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வந்து எதிர்பாராத ஒரு செய்தி, ஒரு அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய அப்பா பிரமேஷ் அவர்கள் கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி தாத்தா வந்து மாரடைப்பு காரணமாக இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இன்னும் ஒரு வாரத்தில் மேட்ச் இருக்குது, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், இப்போ நான் இங்கே இருக்கிறதா இல்லை கிளம்பி ஊருக்கு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்போது தபஸ்யா அவர்களுடைய அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருமா, நீ கண்டிப்பாக அங்கே தான் இருக்கணும், நீ வர தேவையில்லை, ஏன்னா தாத்தா என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ திரும்ப வீட்டுக்கு வரும்போது ஒரு வேர்ல்ட் சாம்பியனாக தான் வரணும்னு சொல்லியிருக்காரு, அதனால நீ தைரியமாக மேட்ச்சில் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக தபஸ்யா அவர்கள் வந்து நம்ம இந்தியாவோட கனவாக இருக்கட்டும், தன்னுடைய தாத்தா தன்னுடைய அப்பாவுடைய கனவெல்லாம் சேர்த்து சுமந்து இன்றைக்கி வந்து அந்த ஒரு கோல்டு மெடலை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 2025 அவங்க வாங்கின அந்த ஒரு கோல்டு மெடல் மட்டும் இல்லைங்க, 2024லையுமே வந்து அவங்க வந்து மெடல்ஸ் எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த 2024 பொறுத்த வரைக்குமே வந்து ஜெய்ப்பூரில் நடந்த நேஷனல் சாம்பியன்ஷிப்ஸ், அதாவது விமனுக்கான அந்த 57 கிலோஸ் அந்த ஒரு கேட்டகரியில் வந்து சில்வர் மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பேங்காக்ல நடந்த ஏஷியா U20 சாம்பியன்ஷிப் இதுலேயுமே வந்து அவங்க ஒரு கோல்டு மெடல் வென்றிருக்காங்க. அண்ட் இந்த இயர் அகெயின் வந்து தெஹ்ராதூனில் நடந்த தி நேஷனல் லீக்ஸ் இதில் வந்து அவங்க வந்து தங்கப்பதக்கத்தை வந்து வென்றிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பெங்களூரில் நடந்த நேஷனல் சாம்பியன்ஷிப், இந்த ரெஸ்லருக்கான அந்த ஒரு சாம்பியன்ஷிப், இந்த இதில் வந்து அவங்க கோல்டு மெடல்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய டெஸ்டினி அப்படின்னு சொல்லலாம், சீனியர் கேட்டகரியில் வந்து இந்த ரெஸ்லிங் கேட்டகரியில் ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இதுதான் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாகவும் இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த டீம்லேயுமே அவங்க இடம் பெற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமுமே தெரிய வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக அவங்களுடைய கனவை வந்து நிறைவேறணும். அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி வந்து நிறைய பெண்களுக்கு வந்து பின்னாடி நிறைய ஸ்டோரிஸ், இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஸ்ட்ரீமில் இருந்தாலுமே அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பட் அது எல்லாத்தையுமே தாண்டி இது எல்லாத்தையுமே உடைச்சி வந்துட்டு என்றைக்குமே வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளோட கோல் என்னவோ எந்த விதமான டீவியேஷனுமே இல்லாமல் நம்ம கண்டிப்பாக ஹானஸ்ட்டாக அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சாம்பியன்ஸ் தான் அப்படிங்கிறதுக்கு தபஸ்யா அவர்களுடைய லைஃப் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்குது. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.